Hello all, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது a priori algorithm or a priori algorithm. Any ways you can pronounce it, okay? Use the following transaction data to find affinities between the products that sell together often. Let the support threshold be 33% and the confidence threshold be 50%. Generate association rules for the following data set. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய சேல் ஆகுது அண்ட் எது எது கூட கம்பேர் பண்ணும்போது அது நிறைய சேல் ஆகுது. சப்போஸ் மில்க் அண்ட் பிரெட் நிறைய சேல் ஆகலாம், மில்க் அண்ட் பட்டர் ஒன்றா நிறைய சேல் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய சேல் ஆகுது தட் டுகெதர் எப்படி சேல் ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ஜென்ரேட் த அசோசியேஷன் ரூல்ஸும் வந்து நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 2 டேட்டா. ஒன்று வந்து சப்போர்ட் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ விச் இஸ் 33% அண்ட் கான்ஃபிடென்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் விச் இஸ் 50%. ஸோ இந்த 2 டேட்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த அசோசியேஷன் ரூல்ஸ் ஃபார் இட். ஸோ டிரான்சாக்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூ ஹாவ் 12 டிரான்சாக்ஷன்ஸ் கிவன். மில்க், எக், பிரெட், பட்டர், மில்க், பட்டர், எக், கெச்சப். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 12 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யா யூ ஹாவ் 12 டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இதிலேருந்து நீங்கள் எப்படி எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னா வெரி ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மினிமம் மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் டு ஃபார்ம் த நெக்ஸ்ட் டேட்டா செட், ஐட்டம் செட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். த வெரி ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இதிலேருந்து யூனிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். லைக் மில்க், பிரெட், பட்டர், எக், கெச்சப், குக்கீஸ். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டோட்டலி 6 யூனிக் வேல்யூஸ். ஓகே, மில்க், பிரெட், பட்டர், egg, cookies and then ketchup. ஸோ இதே வேல்யூஸ் தான் இங்கே திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் யூனிக் வேல்யூஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சிஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போடைய நேம், லைக் இந்த டேபிளோடைய நேம் வந்து 1 item sets and then அதோட ஃப்ரீக்வன்சி. 1 item sets and அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த 1 item செட்டில் நீங்கள் வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிங்கல்ல எது எதெல்லாம் யூனிக் வேல்யூஸ் அதெல்லாம் எழுதணும். மில்க், பிரெட், எக், கெச்சப், பட்டர், குக்கீஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு எழுதணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் இங்கே எழுதிருக்கீங்களா, இப்போ மில்க் எத்தனை தடவை இந்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது எத்தனை தடவை மில்க்குன்ற வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தென் தேர்ட், 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ இத்தனை தடவை உங்களோட மில்க் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மில்கோட ஃப்ரீக்வன்சி வந்து 9. அதே மாதிரி பிரெட்டோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, then 7, 8, 9, 10. ஸோ டோட்டலாக 10 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரெட்டோட ஃப்ரீக்வன்சி 10. தென் பட்டரோட ஃப்ரீக்வன்சி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டலாக 9. பட்டரோட ஃப்ரீக்வன்சி சாரி இட்ஸ் 10. இங்கே ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் 10. ஸோ அதே மாதிரி எக், குக்கீஸ், கெச்சப்புக்கும் நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்குக்கு 3 அண்ட் குக்கீஸ்க்கு 5 அண்ட் கெச்சப்புக்கு 3. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணணும் உங்களோட டேபிளில். ஸோ மில்க்குக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது 9, பிரெட்டுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ 10, எக்குக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3, கெச்சப்புக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3, பட்டருக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 10, குக்கீஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5.
இப்போது the very important step உங்களுக்கு வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டுன்ற மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதாவது கொடுத்துருக்கிற சப்போர்ட் வேல்யூ வச்சு, மினிமம் சப்போர்ட் த்ரெஷ்ஹோல்டு வச்சு எவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் இருந்தால் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டேபிளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த த்ரெஷ்ஹோல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற மினிமம் சப்போர்ட் threshold into total number of transactions. Okay, so உங்களுக்கு கொடுத்துக்கிற minimum support threshold என்ன 33%, கரெக்டா? into total number of transactions என்ன 12. so அப்போ 33 divided by 100 into 12. so இந்த வேல்யூ நீங்கள் வந்து கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா you will get 3.96 which is nearly 4. ஓகேவா? ஸோ 4 and 4 above இந்த வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் you can take those items to the next table. next table நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது என்னென்னா frequent one set items. frequent one item set. அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு எழுதும். இந்த frequent one item செட்குள்ள எந்தெந்த வேல்யூஸ் போகலாம் அப்படின்னா, எந்தெந்த ஃப்ரீக்வன்சி, எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஸோ அப்போது மில்க் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, கரெக்டாக? 4 விட அதிகமாக இருக்குது. இந்த ப்ரெட்டும் அதிகமாக இருக்குது. பட் எக் வந்து இஸ் லெஸ் தேன் 4. அப்போ இந்த எக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. கெச்சப்பும் லெஸ் தேன் 4, அப்போ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. பட்டர் யூ கேன் கன்சிடர் பிகாஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. குக்கீஸும் வந்து கிரேட்டர் தேன் 4. ஸோ அதனால வந்து குக்கீஸ், பட்டர், மில்க், பிரெட். ஸோ இந்த 4 ஐட்டம் மட்டும்தான் உங்களோட ஃப்ரீக்வெண்ட் ஒன் ஐட்டம் செட்குள்ளே போகுது. மில்க், பிரெட், பட்டர், தென் குக்கீஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சிஸ் என்ன? 9, 10, 10, 5. ஓகே, ஸோ இப்போது இதிலிருந்து நீங்கள் 2 ஐட்டம் செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 2 ஐட்டம் செட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு வேல்யூக்குமே பேர்ஸ் கொடுப்பீங்க. லைக் பேர் பண்ணுவீங்க. மில்க் அண்ட் பிரெட்டை பேர் பண்ணுவீங்க, மில்க் அண்ட் பட்டர் பேர் பண்ணணும், மில்க் அண்ட் குக்கீஸ் பேர் பண்ணணும், அடுத்து பிரெட் அண்ட் பட்டர், பிரெட் அண்ட் குக்கீஸ், அடுத்து பட்டர் அண்ட் குக்கீஸ். ஸோ அந்த மாதிரி பேரிங் நடக்கணும். ஸோ மில்க் அண்ட் பிரெட், மில்க் அண்ட் பட்டர், மில்க் அண்ட் குக்கீஸ். அடுத்து வந்து பிரெட் அண்ட் பட்டர், பிரெட் அண்ட் குக்கீஸ். அடுத்து வந்து பட்டர் அண்ட் குக்கீஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 காம்பினேஷன்ஸ் வருது. இதெல்லாம் தான் 2 ஐட்டம் செட்டுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ அடுத்த டேபிள் நீங்கள் டிராஃப்ட் பண்ண வேண்டியது 2 ஐட்டம் செட் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சது மில்க் அண்ட் பிரெட். Next was milk and butter. அடுத்த வேல்யூ milk and cookies. Then bread and butter. Then bread and cookies. Then butter and cookies. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டேபிள் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட். இப்போ மில்க் அண்ட் பிரெட் அப்படின்னா இது ஒரு ட்ரான்சாக்ஷனா? ஸோ இந்த ஒரு ட்ரான்சாக்ஷனில் இஃப் யூ ஆர் ஹேவிங் மில்க் அண்ட் பிரெட் டுகெதர் தென் தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க் அண்ட் பிரெட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் உங்களுக்கு மில்க் அண்ட் பிரெட் ஒன்றா இருக்கா? எஸ், மில்க் அண்ட் பிரெட் ஆர் டுகெதர். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரீக்வன்சி 1. அடுத்து மில்க் அண்ட் பிரெட் செகண்ட் ட்ரான்சாக்ஷனில் இல்லை, தேர்ட்லேயும் இல்லை, ஃபோர்த்தில் இருக்குது மில்க் அண்ட் பிரெட் டுகெதர். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரிமெண்டட் டு 1, ஸோ இட் இஸ் 2. தென் ஃபிஃப்த் ட்ரான்சாக்ஷனில் இல்லை, சிக்ஸ்த்தில் யூ ஹாவ் மில்க் அண்ட் பிரெட். ஸோ அப்போது இன்க்ரிமெண்டட் பை 1, ஸோ இட் இஸ் 3. தென் செவன்த்தில் இல்லை, எயித்தில் இருக்குது மில்க் அண்ட் பிரெட். ஸோ யுவர் ஃப்ரீக்வன்சி இஸ் 4. தென் 9ல் இல்லை, 10ல் இருக்குது மில்க் அண்ட் பிரெட். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 5. Then frequency is 6 and then frequency is 7. So total
it is 7 values. Okay, so milk and bread க்கு frequency 7. So அதே மாதிரி நீங்க வந்து milk and butter க்கும் கண்டுபிடிக்கணும். So milk and butter first time it's appearing, then second time, third, fourth, fifth, sixth and seventh. So 7 times it's appearing again. So அதனால இதுக்கு வந்து 7. So இதே மாதிரி milk cookies, bread cookies, butter cookies எல்லாத்துக்குமே நீங்க values கண்டுபிடிக்கணும். இப்போ மறுபடி go for your minimum frequency threshold, that is 4. So 4 விட கம்மியா இருக்கிற வேல்யூஸை நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக தேவையில்லை. 4 and 4க்கு அதிகமாக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். ஸோ அப்போது இந்த வேல்யூ கொண்டு போக வேண்டாம், இந்த வேல்யூவும் கொண்டு போக வேண்டாம். மற்றது எல்லாமே 7, 7, 9, 4 இது எல்லாமே நெக்ஸ்ட் டேபிளுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதாவது நெக்ஸ்ட் டேபிள் உங்களுக்கு என்ன, ஃப்ரீக்வெண்ட் 2 ஐட்டம் செட், கரெக்டா? அண்ட் தென் அதோட ஃப்ரீக்வென்சி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு வர வேண்டிய வேல்யூ மில்க் பிரெட், அதோட ஃப்ரீக்வென்சி 7, and then milk butter, அதோட frequency 7, and then bread butter, அதோட frequency 9, and then bread cookies, அதோட frequency 4. இப்போ நீங்க வந்து 3 ஐட்டம் செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். 3 ஐட்டம் செட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுல இருந்து யூனிக் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. மில்க், பிரெட், butter, cookies, கரெக்டா? இந்த யூனிக் வேல்யூஸை நீங்கள் வந்து 3 ஐட்டம்ஸாக கம்பைன் பண்ணுங்க. ஆல் தீஸ் யூனிக் வேல்யூஸ் ஷுட் பி கம்பைன் இன்டு 3 ஐட்டம்ஸ். அதாவது மில்க் பிரெட் பட்டர் ஒரு காம்பினேஷன், மில்க் பிரெட் குக்கீஸ் ஒரு காம்பினேஷன், பிரெட் பட்டர் குக்கீஸ் ஒரு காம்பினேஷன். அந்த மாதிரி நீங்கள் வந்து 3 ஐட்டம் செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுலேருந்து மறுபடி 4 விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். ஸோ அங்கே உங்களுக்கு வந்த வேல்யூஸ் மில்க், பிரெட், பட்டர் அண்ட் குக்கீஸ், கரெக்டா? ஸோ இதை 3 காம்பினேஷன்ஸாக போட்டிங்கன்னா மில்க், பிரெட், பட்டர் ஒரு காம்பினேஷன், மில்க், பிரெட், குக்கீஸ் ஒரு காம்பினேஷன், மில்க், பட்டர், குக்கீஸ் ஒரு காம்பினேஷன், பிரெட், பட்டர், குக்கீஸ் இன்னொரு காம்பினேஷன்ஸ். டோட்டலி 4 combinations you will get. So first one you can write it like milk, bread, butter. Then milk, bread, cookies. Then you can write milk, butter, cookies. Then butter, bread, butter, cookies. Okay, இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் டேபிளுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு மில்க், பிரெட், பட்டர் எங்கே வந்து ஒன்றா அக்கர் ஆயிருக்குன்னு பாருங்கள். மில்க், பிரெட், பட்டர். ஸோ டிரான்சாக்ஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் 1. அடுத்து மில்க், bread butter இங்கே ஒன்று இருக்குது. ஸோ frequency is 2. Then again milk, bread, butter frequency is 3. Milk, bread, butter frequency is 4. And then milk, bread, butter frequency is 5. Then milk, bread, butter frequency is 6. So totally 6 times occur ஆகிருக்கு. Then milk, bread, cookies இது எங்கே occur ஆகிருக்கு அப்படின்னு பாருங்க. Milk, bread, cookies, milk, bread, cookies 1 time. Then வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இட் இஸ் இல்லை மில்க், பிரெட், குக்கீஸ் இன்னொரு டைம் அக்கர் ஆகிருக்கு. ஸோ டோட்டலி 2 times இதோட ஃப்ரீக்வன்சி. தென் மில்க், பட்டர், குக்கீஸ், மில்க், பட்டர், குக்கீஸ், மில்க், பட்டர், குக்கீஸ். ஸோ ஒரே ஒரு தடவை இருக்குது. அடுத்து 1 time தான் இருக்குது. ஸோ மில்க், பட்டர், குக்கீஸ் 1 time. தென் பிரெட், பட்டர், குக்கீஸ், bread, butter, cookies, bread, butter, cookies frequency is 1. Bread, butter, cookies frequency is 2. Bread, butter, cookies frequency is 3. வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ 3. இதிலிருந்து you have to select the values, select the items which are having greater than or equal to 4 frequency. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. மற்றது எல்லாமே less than 4. அப்போது frequent 3 item set and அதோட frequency அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் வரும். மில்க், பிரெட், பட்டர், மில்க், பிரெட், பட்டர் அதோட frequency வந்து
6. ஸோ இந்த ஐட்டம் செட் தான் உங்களுடைய frequently sold item. ஸோ இது வந்து நீங்கள் I அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். மில்க், பிரெட், பட்டர். இப்போ நம்ம அசோசியேஷன் ரூல்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அசோசியேஷன் ரூல்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் உங்களோட ஐ, அதாவது இந்த வேல்யூவை வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிக்கணும். லைக் மில்க், பிரெட், பட்டரும் தனியாக, மில்க் தனியாக பிரிக்கணும், பிரெட் தனியாக பிரிக்கணும், பட்டர் தனியாக பிரிக்கணும், அண்ட் தென் மில்க் அண்ட் பிரெட் டுகெதர், மில்க் அண்ட் பட்டர் டுகெதர், அண்ட் பட்டர் அண்ட் பிரெட் டுகெதர். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்கள் சப்செட்ஸாக நீங்கள் வந்து பிரிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணுறது வந்து can write it as subsets. First one is milk, then you have bread, then butter, then milk, bread, milk, butter, then at last bread and butter. ஸோ இது எல்லாமே நான் எம்டி சப்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் இருந்து வாட் யூ கோயிங் டு டூ இஸ், உங்களோட அசோசியேஷன் ரூல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ மைனஸ் எஸ். அதாவது எஸ்ன்றது வந்து உங்களோட சப்செட். ஸோ இந்த மில்க் அப்படின்றது ஒரு சப்செட், பிரெட் அப்படின்றது இன்னொரு சப்செட். ஸோ ஒரு சப்செட்டுக்கும் யூ கேன் ரைட் இட் லைக் ஐ மைனஸ் எஸ். ஐ மைனஸ் எஸ் அப்படின்னா உங்களோட ஐட்டம் செட் எழுதிருக்கீங்களா, மில்க், பிரெட், பட்டர். இதில் இருந்து இந்த சப்செட்டை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், பிரெட் அண்ட் பட்டர் மட்டும் இருக்கும். அதாவது காமன் ஐட்டம்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து மெயின் சப்செட், மெயின் வேல்யூலேருந்து யூ ஆர் டேக்கிங் அவுட் தட் பர்டிகுலர் சப்செட். அப்போ யூ வில் கெட் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அதுதான் அந்த மாதிரி எழுதுறாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் எப்போ ஸ்ட்ராங் ரூல் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஆர் வேலிட் ரூல், வேலிட் அசோசியேஷன் ரூல் எப்போ நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, if your support of I divided by your support of S is greater than or equal to minimum confidence. இந்த மினிமம் கான்ஃபிடன்ஸ்ன்றது நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் ஆஃப் ஐ அண்ட் சப்போர்ட் ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட மினிமம் கான்ஃபிடன்ஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா then obviously you can say this to be a strong rule. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ஐ வேல்யூ என்னது, மில்க், பிரெட், பட்டர், கரெக்டா? உங்களோட ஃபர்ஸ்ட் சப்செட் என்னது, மில்க். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐ மைனஸ் எஸ். அப்போது மில்க் இன் த ஃபார்ம் ஆஃப் I minus S. அப்போ இதிலிருந்து நீங்கள் இந்த சப்செட்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ you will get bread and butter. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேல்யூ 50%, சப்போர்ட் வேல்யூ 33%. நீங்கள் செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் சப்போர்ட் ஆஃப் ஐ டிவைட் பை சப்போர்ட் ஆஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மினிமம் கான்ஃபிடன்ஸ். இதை தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் இந்த சப்போர்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த A priori algorithm யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி divided by total number of transactions will give you support. And confidence-க்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி divided by first value frequency will give you confidence. ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, x in the form of y அப்படின்னு இருக்குன்னா, frequency of x comma y divided by n, total number of transactions will give you support. Okay, and frequency of x comma y divided by frequency of x will give you confidence. இதை தான் நான் சொல்லியிருப்பேன், லைக் ஃப்ரீக்வன்சி, அந்த பர்டிகுலர் ரூலோடைய ஃப்ரீக்வன்சி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வில் கிவ் யூ சப்போர்ட். அதாவது எக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் y, மில்க் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க் கமா பிரெட் கமா பட்டர், ஓகே, divided by total number of transactions, divide by 12, that will give you your support. Okay, then
இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா frequency divide by first value frequency. first valueனா இந்த ஆரோக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, அதான் first value நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோல. ஓகேவா? அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. x in the form of y அப்படின்னா frequency of x, y, அதாவது அந்த கம்ப்ளீட் ரூலோட frequency divide by frequency of x, அதாவது ஆரோக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ which is the first value, அதோட frequency டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூலுக்குமே இதுதான் ரூல் 1 கரெக்டாக, இதோட சப்போர்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க், பிரெட், பட்டர். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க், பிரெட், பட்டர் டுகெதர் எங்கே நமக்கு கிடைக்கும்? 3 ஐட்டம் செட்டில் நமக்கு கிடைக்கும். மில்க், பிரெட், பட்டரோட ஃப்ரீக்வன்சி 6. ஸோ அப்போ வந்து 6 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் 12. ஸோ 6 டிவைடட் பை 12 உங்களுக்கு வந்து 0.5 வரும். இதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 100 பண்ணிங்க அப்படின்னா 50% வரும். ஓகே, தென் ஸோ மினிமம் சப்போர்ட் என்னது? 33%, இது 50%. ஸோ ஓகே, ஃபைன். அடுத்து வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ சப்போர்ட் ஆஃப் frequency of x, y divided by frequency of x, correct? This can also be written like support of I divided by support of S. Because நம்ம என்ன சொல்லிருந்தோம்? frequency of x, y சொல்லிருந்தோம், கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து x இங்க என்னது? மில்க். y வந்து பிரெட், பட்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் ஆஃப் ஸோ இதுதான் வந்து உங்களோட ஐங்கிறது வந்து மில்க், பிரெட், பட்டர். இப்போ சப்போர்ட் ஆஃப் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க், பிரெட், பட்டரோட ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், கரெக்டா? இப்போ எஸ்ஸோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மில்க், ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ மில்கோட ஃப்ரீக்வன்சி இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் சப்போர்ட் ஆஃப் ஐ டிவைட் பை சப்போர்ட் ஆஃப் எஸ். அப்போ என்ன வரும்? சப்போர்ட் ஆஃப் ஐன்றது வந்து இது டிவைடட்னு போகும்போது இந்த என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க், பிரெட், பட்டர் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க்னு தானே வரும். இதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸோடைய ஃபார்முலாவும் கூட. லைக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ், y டிவைட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் தானே உங்களோட ஃபார்முலா. அப்போ மில்க் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரெட், பட்டர் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க், பிரெட், பட்டர் டிவைட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க். ஸோ அதே தான் இந்த ஃபார்முலாவும். ஸோ போத் த ஃபார்முலாஸ் ஆர் சேம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈதர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த டைரக்ட் ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ், y டிவைட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ், y டிவைட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க், பிரெட், பட்டர் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 6ன்னு எனக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மில்க் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் அதாவது 1 ஐட்டம் செட்டில் நான் போய் பார்க்கலாம், விச் இஸ் 9. ஸோ 6 டிவைடட் பை 9 அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஐ வில் கெட் அரவுண்ட் 0.66 சம்திங். it's 0.666 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ தட் யூ கேன் ரைட் இட் லைக் இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜில் வந்துடும். ஸோ 66.67 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களோட மினிமம் கான்ஃபிடன்ஸ் லெவலை விட அதிகமாக இருக்கா, ஈக்குவல் டுவா, அதிகமாக இல்லை ஈக்குவல் டுவா இருக்கா? எஸ், 50யை விட இது அதிகமாக இருக்குது. அப்போது this rule is valid அப்படின்னு எழுதும். இந்த milk in the form of bread, butter is valid அப்படின்னு எழுதணும். So moving on with the second rule. Second rule என்னது? உங்களோட second subset. First milk subset முடிஞ்சிருச்சு. Second subset is bread. So S is equal to bread. I ஓட value milk, bread, butter. So இப்போ I minus S, S in the form of I minus S. அப்போ rule எப்படி எழுதலாம்? bread in the form of milk, butter. Okay. So first support நீங்க கண்டுபிடிக்கணுமா? support of அதாவது frequency of bread, milk, butter. இதை வந்து நீங்க milk, bread, butter தானே அது actually. So 6 divided by
your total number of transactions, which is 12. So அது வந்து 50% வரும், which is greater than your 33%. So it is okay. அடுத்து வந்து confidence நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா frequency of milk, bread, butter, which is 6 divided by frequency of bread. Frequency of bread வந்து உங்களோட 1 item setல இருந்து கண்டுபிடிக்கலாம், which is 10. அப்போ this will be 60% nearly. கரெக்டா? 60% வரும், which is greater than or equal to your minimum value, which is 50%. So இதுவும் வந்து valid. அப்போ இந்த rule is valid அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி எல்லா சப்செட்டுக்கும் பண்ணணும். For butter, milk, bread, milk, butter, bread, butter அப்படின்னு. So for rule 3, it is butter in the form of milk and bread. So இதோட support என்னன்னு வரும்? Frequency of butter, milk, bread, that is 6 divided by 12. So that is nearly 50%, which is greater than or equal to 33%. Okay. Confidence என்னன்னு வரும்? Frequency of butter, milk, bread, which is 6 divided by frequency of butter. Frequency of butter நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம்? From your one item set. So frequency of butter will be 10. So மறுபடி இதுவும் 60%, which is greater than or equal to 50%. So this rule is valid. அடுத்து moving on with your fourth subset. So fourth subset என்னது? Milk and bread. So இங்க இருக்கிற milk and bread தான் உங்களோட fourth subset. So milk and bread in the form of ஐல இருந்து, அதாவது milk, bread, butterல இருந்து milk and bread நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? பட்டர் மட்டும் தான் இருக்கும். So இதோட support நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? milk, bread, butterோட frequency 6. Total number of transaction is 12. So totally 50%, which is greater than or equal to 33%. அடுத்து confidence எப்படி கண்டுபிடிக்கலாம்? milk, bread, butterோடைய frequency 6. அப்புறம் milk and bread together அதோட frequency என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது நீங்க வந்து 2 item setல இருந்து கண்டுபிடிக்கலாம். So milk and bread. Milk and bread oda frequency is 7. So it is 6 divided by 7. So that's nearly 85 point something percent, 0.7%. Okay va? Which is greater than or equal to 50%. So இதுவும் correct, satisfied. So அப்போ இது வந்து valid அப்படின்னு சொல்றோம். So fifth subset is milk and butter. So milk, butter. So milk, bread, butter ல milk, butter வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா you will get only bread over here. So support is going to be the same, 6 divided by 12. So that is 50%, which is same. Confidence வந்து எப்படி ஆகும்? 6 divided by milk, butter. இதோட frequency 2 item setல இருந்து கண்டுபிடிக்கலாம். milk, butter ஓட frequency the same 7. அப்போ 6 divided by 7. So which is equal to 85.7%, which is greater than or equal to 50%. So it is valid. அடுத்து last subset, bread and butter. So bread and butter in the form of milk. So அப்போ இதோட support will be same, which is 50%. Okay. And the confidence will be bread and butter oda frequency. That is bread and butter oda frequency 9. Total frequency அதாவது bread, butter, milk, bread, butter oda frequency is 6. So 6 divided by 9 அப்படின்னு பார்த்தோம்னா it will be 66.67%, which is greater than or equal to 50. So this is also okay. So இந்த ரூலும் valid. So டோட்டலா 6 rules நம்ம வந்து 6 association rules வந்து generate பண்ணிட்டோம். Thank you.